ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். தூதுவளை துவையல் அரைக்க போகிறேங்க. அதுக்கு தேவையான பொருட்கள் எடுத்து வச்சுப்போம். வரமிளகாய், இஞ்சி, பூண்டு, புளி, சீரகம், தூதுவளை சுத்தம் பண்ணி கழுவி வச்சுருக்கோங்க. தேவையான அளவு நல்லெண்ணெய் எல்லாம் எடுத்துக்கலாங்க. தூதுவளை தொண்டைக்கு நல்லதுங்க. அடுப்பு ஏற்றிக்கலாம். வானல் வச்சு சூடாகட்டும். சூடானதும் எண்ணெய் ஊற்றுவோங்க. எண்ணெய் ஊற்றி வரமிளகாய் போடுவோம். வரமிளகாய் சிறிதளவு கடுகும் போட்டுக்கலாங்க. இந்த வதக்கும் போதும் அப்போ நல்லா தான் இருக்கும். அந்த கடுகு புதினா துவையலுக்கு, இந்த தூதுவளை துவையலுக்கெல்லாம் கடுகு நிறையா சேர்த்துக்கும் போது அது சுவை நல்லா இருக்குங்க. இஞ்சி, பூண்டு, சிறிதளவு உப்பு போட்டு வதக்கிக்குவோம். சுத்தம் பண்ணி வச்சுருக்கோம் இல்லைங்களா தூதுவளை இலை, அதை நான் இந்த எண்ணெயிலே நல்லா வதக்கிக்கலாங்க. வதக்கும் போது சுருண்டுற அளவுக்கு வதக்குவோங்க. தூதுவளையில் முள் இருக்குது இல்லைங்களா, அந்த முள் சளியை அறுத்துட்டு வரும்னு சொல்லுவாங்க. முள் இருக்கிறது எல்லாமே பார்க்க பயமாக தான் இருக்கும். அதுக்கு சுத்தம் பண்ணுறது கஷ்டம்தான். ரோஜாவிலையும் முள் இருக்குதுங்க, ஆனால் அது அழகும் தனி, அதனுடைய வாசனையும் நல்லாயிருக்கும். அதே மாதிரி தாங்க தூதுவளைக்கும் அது முள் இருக்குது. தொண்டைக்கு அந்த சளியை அறுத்துட்டு போகிற குணமும் இருக்குது. நம்ம மூளைக்கு தேவையான சுறுசுறுப்பை கொடுக்குது. அந்த மூளைக்கு தேவையான அமைதியை கொடுக்கறதுக்கும் தூதுவளையில் இருக்குதுங்க. சளி, சுவாச பிரச்சனை எல்லாமே போக்குங்க. நம்மளுக்கு மன அழுத்தத்தை கூட குறைக்கும்னு சொல்கிறாங்க தூதுவளை. அப்போ முள் வெளியே பார்க்க தான் தோற்றம் நல்லா பயமாக இருக்குது, ஆனால் அதனுடைய பயன்கள் அதிகம். அதனால் இதை நம்ம உணவில் சேர்த்துக்கும் போது நல்லதுங்க. உடலுக்கு நல்லது, மனசுக்கும் நல்லதுங்க. ஆயிறது தான் கொஞ்சம் கஷ்டம். அது சிசர் வச்சு அது பத்திரமா கையில் முள் குத்தாத அளவுக்கு ஆஞ்சிக்கலாம். அதை வதக்கி அதை அரைச்சி ஆற வச்சு அரைச்சிடலாங்க. அரைச்சிட்டு நல்லெண்ணெய் ஊற்றுவோங்க. நல்லெண்ணெய் ஊற்றி தேவையான அளவு கடுகு போட்டு பொரிஞ்சதும் அரைச்சி வச்சுக்கிற விழுதை ஊற்றிக்கலாங்க. அதில் புளி, பூண்டுலாம் இருக்கிறதுனால கெட்டு போகாதுங்க. 1 வாரம் 10 நாள் ஆனால் கூட ஃப்ரிட்ஜிலே வைக்க வேணாங்க, கெட்டு போகாது. அதை தாளித்து அதை கொட்டி அந்த எண்ணெய் பிரிகிற அளவுக்கு நல்லா சுற்றி எண்ணெய் பிரிகிற அளவுக்கு வதக்கணும், தண்ணி இல்லாமல். வதக்கும் போது கெடவும் கெடாது. நம்ம சாதத்துக்கு தொட்டுக்கிறதுக்கோ இல்லை கஞ்சியில் தொட்டுக்கிறதுக்கு எந்த குழம்புக்காக இருந்தாலும் அதை தொட்டுக்கின்னு சாப்பிட்லாம். இல்லைன்னா வெறும் சாதத்திலே இதை போட்டு பிசைஞ்சு சாப்பிட்டாலும் உடனே அந்த சளி பிரச்சனை கேட்குங்க. நல்லா இருக்குங்க, சுவையாக இருக்குங்க, உடலுக்கு நல்லதுங்க. நீங்களும் ஒரு முறை செஞ்சுட்டு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். ஆரோக்கியமாக இருங்க, நல்லதையே சாப்பிடுங்க, நலமாக இருங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். பாய்.